ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன், டிசம்பர் 23 முதல் டிசம்பர் 29 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. இந்த கன்னி லக்னத்துக்கு முதல் நாளில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அடுத்தடுத்த நாளில் போகக்கூடிய நட்சத்திர ரீதியாக அந்த கிரகங்கள் பெற்றுள்ள பாவ தொடர்புகளை வைத்து பார்க்கக்கூடிய நட்சத்திர சூத்திர முறை பாஸ்கர் அஸ்ட்ராலஜி மெத்தடில் பார்க்கலாம். இப்போ நம்ம கன்னி லக்னத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது? 4ஆம் வீட்டில் சூரியன் மூலம் நட்சத்திரத்திலையும் கூடவே புதனும் சேர்ந்து அதே நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று இருக்கிறார் தனுசு ராசியில். 6ஆம் வீட்டில் சனி ராகுவோட நட்சத்திரத்தில், 7ஆம் வீட்டில் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில், 8ஆம் வீட்டில் குரு கேதுனுடைய நட்சத்திரத்தில், லக்னத்தில் கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில், 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்தில், அதே போல் 3ஆம் இடத்துல செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில். இப்படி நமக்கு கிரகநிலைகள். முதல் நாள் அன்றைக்கு பரணி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவும் 8ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உண்டான தொடர்பை இது வலியுறுத்தி காட்டுது. 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிற குருவை காட்டுறதுனால பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், திடீர் செலவுகள், தண்ட செலவுகள், விரும்பத்தகாத செலவுகள் அப்படின்ற வகையில் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்து செய்கிற திட்டங்களை, பணம் கொடுக்கறத, பிறரை நம்பி கொடுக்கறதையெல்லாம் அவாய்ட் பண்ணி, அதே நேரத்தில் உழைப்புக்கு நன்றாக இருக்குது, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்றாக இருக்குது. ஒரு நிர்வாகம் பார்க்குறீங்கன்னா அதில் நல்லாயிருக்கும். அப்போ இது தொழில் சார்ந்த வகையில் நன்மை தரும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி காமாவும் சகிப்புத்தன்மையோடு இன்றைக்கி நாளை கடத்துறது நல்லது. 24/12/2023 கார்த்திகை நட்சத்திரம், அதாவது ரிஷப ராசியில் சந்திரன் நமக்கு 9ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரத்தில். கேது லக்னத்தில் இருக்கிறதுனால நமக்கு உறவினர்கள் சார்ந்த, உற்பத்தி துறைகள் சார்ந்த வகையில் இதெல்லாம் நன்மைகள் செய்யணும்னு எடுத்துக்கலாம். தொழில் பலம், ஒரு அரசு பதவியில் இருக்கீங்க, அல்லது மருத்துவத்துறையில் இருக்கீங்க, ஒரு ட்ரேடிங்கில் இருக்கீங்க, ஒரு ப்ரொமோஷன், வளர்ச்சி, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும்னு எடுத்துக்கலாம். நல்ல நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உறவினர்கள் ரீதியாகவும் நன்மைகள் நடக்கும். 25/12/2023 ரோகிணி நட்சத்திரம். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால ஒரு இறை அனுகிரகம், கோவில் வழிபாடு, குலதெய்வ அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், பூர்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகள், கலைகள், குழந்தைகள், விளையாட்டு, மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். உறவுகள் மேம்படும். திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கு அமையும். 26/12/2023 செவ்வாய்க்கிழமை. செவ்வாயினுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம். சந்திரன் முதல் 2 பாதத்தில் ரிஷபராசியிலையும் அதுக்கப்புறம் மிதுன ராசியிலையும் மாறி பயணிப்பார். காலையில் 9:56 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் மிதனத்தில் இருப்பார். இருந்தாலும் செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி எப்படி தர்றாருன்னா, செவ்வாய் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 3ஆம் இடம் என்பது நமக்கு வேலை செய்யும். கம்யூனிகேஷன், ஒப்பந்தம், எழுத்து, மீடியா, கலை, கமிஷன் வகை தொடர்பு, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறது, அதே போல் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது, கருவிகள் இது பண்ணுறது, ஒரு இடத்த விற்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக அமையக்கூடியது. செவ்வாய் புதன் போல் செயல்படுறதுனால நமக்கு அந்த 3ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். ஒரு ஒப்பந்தம் போடுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட்டு. 27/12/2023 திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 10ஆம் இடத்துல சந்திரன் ராகுவை போல் செயல்படுவார். ராகு 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தும், புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் 4, 7, 10 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நாள் அமையும். இது கூட்டு குடும்ப வாழ்க்கை மற்றும் பார்ட்னர்ஷிப்பு மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள்.
ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். புது நபர்களை சந்திக்கிறது, அதன் மூலம் தொழிலை டெவலப் பண்ணுறது, பணவரவு, வளர்ச்சி இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு அப்படிங்கிறவர் நமக்கு ஜனன ஜாதகத்தில் 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி சிறப்பான நன்மைகளை அடைய முடியும். 28/12/2023 புனர்பூச நட்சத்திரம் 10ஆம் இடத்துல சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. குரு பகவான் அப்படிங்கிறது 8ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் அந்த உட்கார்ந்த நட்சத்திராதிபதி கேது நமக்கு லக்னத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி செயல்பாடுகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற விஷயத்துக்கு நாமளாக முன்னெடுத்து போய் மாட்டிக்கூடாது. திடீர் புது காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதே போல் நம்ம வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்கிறதுனால இன்றைய நாளில் அந்த விஷயங்களை தவிர்த்துருங்க. உறவுகள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, இதுகளை எல்லாம் ஒரு சாதகமாக இருக்காது. அப்போ குரு குருவினுடைய நட்சத்திராதிபதி என்னதான் கேது லக்னத்தில் இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதனுக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் இது வேலை பளுவை குறிக்குது. வேலை அதிகம், ஆதாயம் கம்மிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த நாளை கடத்துறது நல்லது. கடைசி நாளான 29/12/2023 வெள்ளிக்கிழமை கடகராசியில் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனியினுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் ஒரு சந்தோஷம், இனிமை, பொழுதுபோக்கு இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம நினச்சாலும் நம்ம முயற்சி பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையாது. ஆனால் வேலைக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்க, ஒரு நிர்வாகத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுக்கும். உழைப்பை பெருக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உல்லாசம் இந்த மாதிரி விஷயத்துக்கு, நண்பர்கள் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. மூத்த சகோதரி வரையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை அது காட்டுகிறது. அப்போ நம்ம அடிப்படையில் நமக்கு இந்த மெத்தடு பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் நம்ம லக்னம் என்பது ஒரு பிறப்பு எடுக்கும்போது நம்ம நேரத்தை வச்சு அந்த லக்ன புள்ளி அமைகிறத மாதிரி 12 பாவங்களுக்கும் புள்ளிகள் அமையும். அந்த 12 பாவ உபநட்சத்திரங்களை கோர்வையாக எடுத்துக்கிட்டு அந்த 12 பாவத்தில் இப்போ திசை நடக்கிறது, எந்த பாவ தொடர்பாக திசை நடக்குது, இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் போகிறது எந்த பாவ தொடர்பாக போகுது, இது நமக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு சாதக விடை தருகிறதா, பாதக விடை தருகிறதா, இப்படி பார்க்கிறதா இந்த சிஸ்டத்தினுடைய நோக்கம். இதனுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி மெத்தடில் நட்சத்திர ஆற்றல்கள் தான் நம்ம அனுபவிக்கிறோம் லைஃப்பில். அந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் கிரகங்களினுடைய அதிர்வலைகள் சந்திரன் மூலமாக நமக்கு அன்றாட நிகழ்வுகளை வடிவமைத்து காட்டி நமது விதி கொடுப்பினையின்படி நம்மளை செயல்படுத்துகிறதுங்கிற இந்த முறையில் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.